அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள், 4 நாட்கள் நம்ம இன்னும் வீடியோல வரல. கடைசியா நம்ம வந்து இலக்கணம் பார்த்திருந்தோம். ஸோ, அதுக்கப்புறம் இந்த வீடியோல தான் நம்ம சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் 10 டே சேலஞ்ச் உடைய பார்ட் 2ல நம்ம சந்திப்போம். நமக்கு தெரியும் இன்னொரு ரவுண்டா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 20 நாட்கள் தான் நமக்கு குரூப் 2 உடைய பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நமக்கு இருக்கு. குரூப் 2, 2A உடைய பிரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ரவுண்டா பார்த்தா ஒரு 20 நாள். செப்டம்பர் 14ன்னு நம்ம கணக்கெடுத்தா கூட இன்னும் ஒரு 20 நாள் எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? ஸோ 20 நாள் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் நீங்க படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. எத எத படிச்சிருக்கீங்கங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்ன படிச்சிருந்தாலும், படிக்கலனாலும் தமிழ், மேத்ஸ்ல 125 கொஸ்டினுக்கு மினிமம் 115 கொஸ்டினாவது நீங்க போடுற அளவுக்கு படிச்சிட்டீங்களாங்கிறத தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு கிடையாது. ஸ்கூல் புக்லயே கேட்டா கூட நமக்கு டைரக்டா அந்த கொஸ்டினை கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு. ஆனா தமிழ் மேக்ஸ் அப்படி கிடையாது. தமிழ்லையும் மேக்ஸ்லையும் தான் நீங்க ஃபிக்ஸ்டா அப்படியே பார்த்தீங்கன்னா 6 to 10ல தான் மெஜாரிட்டி கொஸ்டின் இருக்கும். ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமாக 9th 10th தமிழ் புக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. ஓல்டு புக்கில் 10th புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. 10th புக்கில் தான் நிறைய டேட்டாஸ் இருக்கு ஓல்டு புக்கில். ஸோ அதுவும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி இந்த 20 நாளில் நீங்க ஜிஎஸ் எப்படி வேணாலும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா தமிழையும் மேக்ஸையும் தயவு செஞ்சு இன்னையில இருந்து இந்த 20 நாளைக்கு டெய்லியும் ஒரு 3 to 4 hours தமிழ் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கி அதை டெய்லியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜிஎஸ்ல மார்க்க ஹையா வாங்கினாலும் இந்த பக்கம் குறைஞ்சிட்டுனா அது கஷ்டம். ஏன்னா எல்லாருமே தமிழ்லையும் மேக்ஸ்லயும் காமனா மார்க் எடுத்துருவாங்க எல்லாருமே. ஏன்னா அது இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ல இருந்து தான் கேட்பாங்க, வெளியில போக மாட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் சம்மும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாலே போதும், அதை வச்சா நீங்க போட்டுடலாம். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே அதை அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப எல்லாரும் அட்டன் பண்றதுல நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கிறதுல நீங்க அவங்கள விட ஒரு படிக்கு மேல இருக்கணும். அதுதான் ஜிஎஸ். ஓகேவா? அப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது டெய்லியும் படிங்க. ஆனா தமிழ் மேக்ஸை விட்டுறவே விட்டுறாதீங்க. இன்னையிலிருந்து இந்த 20 நாளைக்கு தமிழ் மேக்ஸை நல்லா பாருங்க. ஏன்னா குரூப் 2 2A உடைய பிரிலிமினரி எக்ஸாம் என்பது ஒரு எலிஜிபிள் எக்ஸாம். உங்களுக்கு மெயின்ஸுக்கு போறதுக்கான ஒரு எலிஜிபிள். அதுல 200 கொஸ்டின்ல உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்து 100 தமிழ் மேக்ஸ்ல வந்துடும். அப்போ இதுல நல்லா ஸ்கோர் பண்ணாதான் ஜிஎஸ் ஓரளவுக்கு நீங்க அட்டன் பண்ணி உங்களால மெயின்ஸுக்கு எலிஜிபிள்ல உள்ள போக முடியும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 10 டே சேலஞ்சுடைய பார்ட் 2. சரிங்களா? நம்ம வந்து ஒரு இடையில ஒரு 1 வீக் மேலேயே பிரேக் விட்டுட்டோம். பிரேக் விட்டு தான் ஸ்டார்ட் பண்றோம். இருந்தாலும் இந்த பார்ட் 2 வந்து வர வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்றோம். காலையில 6 மணிக்கு தான். இந்த டைம் வந்து 5 மணிக்கு நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியல. அது கரெக்டான சூழ்நிலை அமையல. அதனால நிறைய பேர் 5 மணிக்கும் கேட்டிருந்தீங்க. நம்ம போன டைம் நம்மளால வைக்க முடிஞ்சது வச்சோம். பட் இந்த டைம் நமக்கு 5 மணிங்கிறது கஷ்டம். ஓகேவா? அதனாலதான் 6 மணி அப்படிங்கிறது வைக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம்ல நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ அப்படியே தான் இருக்க போகுது. நீங்க அதுக்கப்புறம் பாத்துங்க. உங்க வேலையை முடிச்சுட்டு பாருங்க. இல்லைனா கூட ஹெட்செட் போட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே ஹெட்செட்டை காதில் போட்டு ஒரு மொபைலை ஓரமா வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் ஆனால் 5 மணிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வைக்க முடியல. அதனாலதான் 6 மணி அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஏன்னா 6 மணிங்கிறதே நமக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மார்னிங் டைம்லயே அதை வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறேன். ஏன்னா நான் 9 மணி 10 மணிக்கு அந்த கிளாஸ் வைக்க முடியும், இல்லை நைட்ல ஈவினிங்ல கூட வைக்க முடியும். ஆனா ஒரு மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு ரிவிஷன், ஒரு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வைப் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மார்னிங் டைம்ல நான் ட்ரை பண்றது. அதனாலதான் 5 மணி அப்படிங்கிறது போன டைம் வச்சிருந்தோம். நீங்க நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த டைம் நமக்கு 5 மணிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஓகேவா? அதனால 6 மணிங்கிறது தான் இந்த டைம் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் இருக்கிறவங்க அதை அந்த டைம்ல பாருங்க, இல்ல முடிச்சுட்டு திரும்ப பாருங்க. சரிங்களா? வீடியோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே பார்த்துருப்பீங்க, பாலிட்டி 1 அப்படின்னு இருக்கும். அதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. சார் திரும்பவும் பாலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது அப்படி இல்லை. என்னங்கிறத விளக்கமா சொல்லிடுறேன். இந்த பார்ட் 2 உடைய 10 டே சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா பாலிட்டியோடைய முதல் வகுப்பு. ஏன் அப்படின்னா நீங்க 10 டே சேலஞ்சுடைய பார்ட் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் நாள் பாலிட்டி வகுப்பு 20 கொஸ்டினாக எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து தான் நம்ம 360 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் ரிவிஷனாக பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? அது எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த முதல் வகுப்பு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த டாபிக் மட்டும்
கான்ஸ்டியூஷன் மேக்கிங், பிரியாம்பிள், இந்த டாபிக்லாம் இருக்குல்ல, சிட்டிசன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸ், இது எல்லாமே இதை மட்டும் இந்த 20 கொஸ்டின் டிஸ்கஷன்ல பார்த்திருந்தோம். நிறைய பேர் வந்து சார் அந்த முதல் வகுப்பையும் இதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த டாபிக்கே கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதனாலதான் இந்த பார்ட் 2 உடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் பாலிட்டியோடைய ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? அதுவும் அந்த கிளாஸ் என்னன்னா, போன பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் வகுப்பு 20 கொஸ்டினா பார்த்தோம்ல, அந்த டாபிக் மட்டும் நம்ம 360 கண்டென்ட் ரிவிஷனாக வர வெள்ளிக்கிழமை பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வகுப்பு மட்டும். அதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஜிஎஸ் எல்லாத்தையுமே நம்ம 10 டே சேலஞ்ச் பார்ட் 2ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வர வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த பாலிட்டியோடைய முதல் வகுப்பு. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற ஜிஎஸ்ல நான் எல்லாத்தையும் அதுல இருக்கிற முக்கியமானது மட்டும்தான். சரி, நிறைய பேர் வந்து சார் ஒரு கண்டென்ட்டாவே திரும்ப எடுப்பேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. ஏன்னா எக்ஸாம் இருக்கிற ஒரு 10 நாள்ல ஒரு யூனிட்டை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸை வச்சுதான் நம்ம ரிவிஷன் பண்றோம். சரிங்களா? ஏன்னா இது வகுப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஒரு டாபிக்கை வகுப்பா எடுக்கல, நம்ம ரிவிஷன் பண்றோம். அப்ப ரிவிஷன் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இந்த பார்ட் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்ட் 2வும் இருக்கும். இப்போ சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸ் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒன்று, பயாலஜிக்குன்னு ஒன்று. சரிங்களா? இப்படி 3 கிளாஸ் இருக்கும். ஆனால் இப்போ பயாலஜினா அதில் இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸா எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு ஒரே கிளாஸ் எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னோட ஐடியாலஜில அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி நான் ஒரு ரிவிஷன் எடுப்பேன். சரிங்களா? அதனால சார் இது ஒரு கிளாஸ் போதுமா 2 கிளாஸ் போதுமானா அது நான் தனியா ஒரு வகுப்பா பார்க்கும்போது தான் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா டீடைல் பண்ணணும். இது ஒரு ரிவிஷன் தான், கடைசி நேரத்துல ஒரு ரிவிஷன். ஆனா ரிவிஷன் மாதிரியும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் டேட்டா இருக்காது, அதுக்குன்னு இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்காது. கரெக்டா ஒரு ரொம்ப முக்கியமான டேட்டாஸா நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருவேன். அது உங்களுக்கு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒரு 20 நாள் நீங்க எந்த மாதிரி உங்க லைஃப்பை பயன்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அடுத்து எப்படி எலிஜிபிள் ஆக போறீங்கிறது இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து முன்ன மாதிரி நான் படிக்கல, நான் குரூப் 4க்கு படிச்ச மாதிரி நான் படிக்கல, நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்தை எடுத்து முன் வைக்கிறீங்க. நீங்க ஏன் படிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக நல்லா யோசிச்சு பாருங்க. பிசிக்கலா உங்க உடல் வந்து ஒரு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டுனா அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா தூக்கம் தான் வரும். யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பு நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு உங்க பிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஓடுறதோ ஒடியாடுறதோ ஏதோ ஒன்று, இப்போ பைக் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிசிக்கலா ஆக்டிவிட்டியா இருக்கீங்க இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னா அது எவ்வளவு டயர்டானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க உடம்பு வேலை பார்த்து டயர்டானா தூக்கம் தான் வரும், தூங்கிடலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. தூங்கி நல்லா ஒரு 10-12 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா உடம்பு சரியாயிடும். ஆனா ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்திற்கு நீங்க உள்ளாயிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா உங்க மனசு டயர்டானா தூக்கம் வராது. யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பு டயர்டானா தூக்கம் வந்துடும் ஈஸியா, நீங்க தூங்கிடலாம், சரி பண்ணிடலாம். ஆனா யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, நீ என்ன இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டாங்க, இல்ல வந்து உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்ல எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு இப்படின்னு ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குல்ல. மன ரீதியான நான் இதுதான் சொல்றேன். ஒவ்வொருத்தங்க சொல்றது வந்து நம்மள மனசு பாதிக்கிறதா இருக்கட்டும், அவங்க சொல்ற வார்த்தை நம்மள ரொம்ப ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு காரணத்தை வச்சு படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குற அந்த நபர் அந்த வார்த்தையை சொல்றதை தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த மணி நேரத்திலையும் உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஒரு 24 மணி நேரத்துல உங்களை அவங்க பார்க்கும்போது ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்து அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் உங்களுடைய அந்த ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிடும். அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மன ரீதியான அழுத்தத்தை ஹேண்டில் பண்றதுக்காக ரெடியா இருக்கானோ அவனாலதான் இங்க நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். யோசிச்சுங்க, இதுதான் உண்மை. 2 விதமான சோர்வு நமக்கு நடக்கும். ஒண்ணு உடல் சோர்வு, இன்னொன்னு மனசோர்வு. உடல் சோர்வுங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்க உடல் சோர்வு அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா தூக்கம் தான் வரும், தூங்கிடலாம். ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு, தூங்கினா சரியாயிடும். ஆனா மனசோர்வு அடைந்தால் தூக்கம் வராது. அப்ப அந்த மனசோர்வை சரி பண்ணுவதற்கு என்ன வழி இருக்கும்? ஒரு வழியுமே இருக்காது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். உங்க உடம்பும் வேஸ்டா போயிடும், உங்க டைமும் வேஸ்டா போயிடும், உங்க தூக்கம் இல்லாமல் உங்க உடம்பு உங்களோட கண்ட்ரோலே இல்லாம போயிடும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம்ஸை நெருங்குற டைம்ல இது மாதிரியான விஷயங்களை நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களை டக்குன்னு அந்த டைம்ல ஏதோ பாஸ் ஆகி போற ஒரு நபர் வருவார்,
யாரோ ஒருத்தர் அந்த டைம்ல ஒரு ஒரு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு புக்கு வாங்குறதுக்காக வந்திருப்பீங்க. அவர் என்ன எதை கேட்பாரு, இதையா படிக்கிறீங்க, இவ்வளவு நாளா படிக்கிறீங்க, இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா, அது படிச்சிட்டீங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு சொல்லிட்டு அந்த 2 நிமிஷத்தை விட்டு கடந்துருவார். ஆனா அவருக்கு 2 நிமிஷத்துல அவர் கேட்ட கேள்வி நம்மளோட 24 மணி நேரத்தையும் தாண்டி நம்மளோட நேரத்தை வீணாக்குது. ஆனா இந்த விஷயத்துல இருந்து யார் தப்பிக்கிறாங்களோ அவங்களால ரொம்ப எளிமையாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுது. ஏன்னா மன ரீதியாக எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப தெளிவாகவும் இன்னொருத்தங்க சொல்றத ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா நீங்க வேலைக்கு போனா நீங்க தான் சந்தோஷமா இருப்பீங்க. ஓகேவா? உங்களை சார்ந்து இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத தாண்டி தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வேலை கிடைச்சா எக்ஸாம் கிளியர் பண்ணா நீங்க தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஓகேவா? அப்போ எக்ஸாமை கிளியர் பண்ணா அது மூலியமா வரப்போற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் கிடைக்குதுன்னா, அப்போ இந்த எக்ஸாமை படிக்கிற டைம் வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு தான் வரும். அப்ப அதையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் மட்டுமே எனக்கு வேணும், கெட்டதே வரக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இங்க எந்த ஒரு மனிதனுமே எந்த குறைகளும் நிறைகளும் இது மட்டுமே வெறும் குறைகள் மட்டுமே இருக்கு, வெறும் நிறைகள் மட்டுமே இருக்குன்னு எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே மிக்சடா இருக்கிறவங்க தான் மனிதன். எண்ணெய் உட்பட எண்ணெய் உட்பட எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறைகளும் இருக்கும், ஏதோ ஒரு நிறைகளும் இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு எங்கிட்ட இந்த குறைகள் மட்டுமே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் போச்சு, எங்கிட்ட இந்த நிறைகள்லாம் இருக்குப்பா அப்படின்னு நம்மள நினைச்சு நம்மளே உயர்வா நம்மளை பத்தியுமே நம்மளே நினைச்சுட்டே இருந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் மிக்சடா இருக்கிறதுங்கிறது ஒரு யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களை படிக்கும் போது உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றாங்கன்னா அது வந்து உடனே நம்மளை டிமோட் பண்ணிட்டாங்கப்பா, நமக்கு எங்கேயாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாக்குறதையும் தாண்டி அதை யதார்த்தமா பாருங்க. ஒரு மனிதன் நம்ம இப்படி படிக்கிறோம்னா இதை கிளியர் பண்ணும்போது நமக்கு தான் சந்தோஷம் கிடைக்க போகுது. அதே மாதிரி படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதுவும் நமக்கு தான் வரும். அப்ப இதையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா இதுல இருந்து நம்ம வெளியில போயிடணும். நம்ம இதை பெருசா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா போதும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலை. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறவங்களுக்கு தான் அதிகமான மன ரீதியான பிரச்சனைகளே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. கணவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் வேலையில இருந்த பிரச்சனையை வந்து அவங்கள்ட்ட காட்டுவார். அந்த வீட்டிலேயே இருக்கிறவங்க அவங்களோட பிரச்சனையை காட்டும். இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட எமோஷன் வந்து வீட்டுல காட்டும் போது அதை ஹேண்டில் பண்றதே அவங்களுக்கு கஷ்டம். ஆனா இன்னொரு பக்கம் இது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம். ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு நீ என்ன இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை அவங்களுக்கு பெருசா பாதிக்கும். இது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு வேலைக்கு போயிட்டுலாம் பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம், நீ வேலையை விட்டுட்டு போய் படி அப்படின்றாங்க. ஆனா வேலையை விட்டா நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடும். வேலை இருந்துகிட்டே படிச்சா இந்த மாதிரி சொல்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பயமா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்படி பிரச்சனைகள் வேற வேற ரூபத்துல வந்துடும். ஆனா இதையெல்லாம் தாண்டி நமக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க போறோமோ அதே மாதிரி எக்ஸாமை கிளியர் பண்ற வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு நல்லது வராது. ஓகேவா? அதான் சொல்லுவாங்கல்ல, வெயில் இருந்தாதான் நிழலோட அருமை தெரியும். ஒருவேளை நிழல் மட்டுமே இருந்திருந்தா அதோட அருமை யாருக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த வெயில்ல போய் நின்னதுக்கு அப்புறம் நிழலுக்கு போகும்போது தான் அந்த நிழல் அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸா இருக்கு. அப்போ ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் நீங்க ஒரு வெற்றி அடைஞ்சா அந்த வெற்றியை உங்களால கொண்டாட தோணும், உங்களால செலிப்ரேட் பண்ண முடியும், உங்களை நினைச்சு உங்களால பெருமை கொள்ள முடியும். யாருமே எதுவுமே கேட்கலன்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். என்னத்த போய் எக்ஸாம் கிளியர் பண்ணா வேலைக்கு போக வேண்டியதான் போ அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்படி இருக்காம ஒரு நல்ல எனர்ஜியா உங்க எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரியான கஷ்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் நமக்கு நடக்கும். சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம விருப்பப்பட்டாதான் நமக்கு நடக்கணும்னு இல்லை. நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் நம்மளை நோக்கி சில விஷயங்கள் வரும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதை ஹேண்டில் பண்ண பயந்துக்கிட்டு அப்படியே மனசோர்வு அடைந்திருந்தீங்கன்னா உங்களோட லைஃபும் உங்களோட நேரமும் வீணாகிறது உங்க கண்ணுக்கு சுத்தமா தெரியாது, அது பாட்டுக்கு ஓடி போயிடும். சரிங்களா? அதனால இந்த 20 நாள் எதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த 20 நாள் கழிச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இந்த எக்ஸாம் நல்லா எழுதிட்டு அதை கிளியர் பண்ணா அது மூலியமா வரப்போற அனைத்து கிரெடிட்ஸும் சந்தோஷமும் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னா அப்போ இத்தனை நாள் அந்த படிக்கிற வரைக்கும் நடக்க போற அந்த டிமோட்டிவேட்டும் உங்களை நோக்கி வருது. அதையும் ஹேண்டில் பண்ண ரெடியா இருங்க. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணாதான் நாளை நீங்க பெறப்போற வெற்றியை உங்களால் கொண்டாட முடியும். அது ஒரு நாளைக்கு இன்னொருத்தங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு படிங்க. இந்த 20 நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம 10 டே சேலஞ்சுடைய பார்ட் 2 வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஸோ அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். நான் தமிழ் இலக்கணம் 10th முடிச்சாச்சு. அதே மாதிரி 9th 8th நான் தனியா எடுக்க போறேன். ஸோ இன்னும் இருக்கு வகுப்புகள், வெயிட் பண்ணுங்க. நிறைய எதிர்பார்க்காத எதிர்பாருங்க, இன்னும் நிறைய கூடிய சீக்கிரத்துல வரும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.